விளக்கேற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு விவசாயி இரவு நேரத்தில் ஒரு காட்டு பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கே இருந்த ஒரு பெரியவர் விவசாயி பாதையை கடந்து செல்வதற்கு வசதியாக ஒரு சிறு மண்ணெண்ணெய் விளக்கை கொடுத்தார். இந்த காடு எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது என்று கேட்டார் விவசாயி. 10 கிலோமீட்டர்கள் என்று பதிலளித்தார் அந்த பெரியவர். 10 கிலோமீட்டர்கள் என்று சொல்கிறீர்கள், இந்த விளக்கு 10 அடிக்கு கூட பாதையை காட்டாது போல் இருக்கிறதே என்று புலம்பினார். கிளம்பி போ, உனக்கு எல்லாம் புரியும் என்றார் பெரியவர். அந்த விவசாயி புறப்பட ஆரம்பித்த பிறகுதான் 10 அடி 10 அடியாக வெளிச்சம் தந்த அந்த விளக்கு 10 கிலோமீட்டர்களுக்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள். எஸ்ஐயா ஆகமம் 42ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். நாம் அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் போது நமது பாதையும் வெளிச்சமாகிறது. வெற்றி ஒரு விளக்கு. அது தாமாக எரிய போவதில்லை, நாம் தான் ஏற்ற வேண்டும். நிகழ்காலத்தில் கவனமுடன் வாழ்ந்தால் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். நம்மிடம் உள்ள வெளிச்சத்தை கொண்டு பிறரது வாழ்விலும் ஒளி ஏற்றுவோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.